ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். மலை மேலே ஏறி போடுறது தான் சூப்பராக இருந்துச்சு, அதோட வியூ எல்லாமே. சரி, நம்ம இந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து என்டர்டெயின் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பனக்குடியில் தான் இருக்குது. பனக்குடிக்கு அவுட்டரில் தான் உத்திரபாஞ்சல் அப்படிங்கிற இந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். இது அருவி ரோடு, நம்ம ரோடு போயிட்டுருக்கோம்ல, இந்த ரோடு பேர் அருவி ரோடு. இங்கே தான் எம்எஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. நானும் அந்த யூனிவர்சிட்டி பிரான்ச்சில் தான் படித்தேன். நான் கன்னியாகுமரியில் படித்தேன். இது பனக்குடியில் இருக்குது இதே காலேஜ். இங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டும் கட்டிகிட்டு இருக்காங்க மலையடி வாரத்தில். யார் போய் இருக்க போகிறான்னு தெரியல, எத்தனை வருஷம் நடக்குதுன்னு தெரியல. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, நிறைய வீடு இருக்குது. நான்லாம் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்னும் ஃபுல்லாக ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு செம்மையாக அதோட மலையோட வியூ எல்லாமே கிடைக்கும். நாங்களும் ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. வந்ததும் ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்துச்சு, வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ளே போக ஆரம்பித்தாச்சு. மழை இல்லையா, அதனால் ஃபுல்லாக மரம், அப்புறமா தண்ணி அப்படி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த மரத்துக்குள்ளேயே போன மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வெயிலெலாம் அவ்வளவா தெரியல. போன வாரம் நிறைய தண்ணி வந்துச்சான். இந்த வாரம் கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருந்து அதெல்லாம் தாண்டி தான் பெரிய கொஞ்சம் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே என்ன மன்னிக்கணும், ஏன்னா தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த ஃபால்ஸ் சும்மா எடிட் பண்ணி வச்சது தான். அவ்வளோ பெரிய ஃபால்ஸ் எல்லாம் இங்கே கிடையாது. இதோட பாதையை பார்த்திங்களா, இந்த ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் ஃபுல்லாக முள், ஒரு கொடி மாதிரி எல்லா மரத்துலேயும் பரவி இருந்துச்சு. அது ஃபுல்லாக முள் தான். குழந்தைங்க யாரும் அதில் கை வைக்காமல் பார்த்துக்கோங்க, முள் டக்குன்னு குத்திரும். நாங்களும் பொறுமையாக மெதுவாக நடந்து போயிட்டுருந்தோம். ஏன்னா நாங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே குழந்தைங்கள, அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இடத்த தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். கொஞ்சமாக தண்ணி வர மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டே என்ட்ரன்ஸில் ஒரு கால்வாய் போனதுக்கப்புறமா ஒரு என்ட்ரன்ஸில் கொஞ்சம் தண்ணி சாடுற மாதிரி இருந்துச்சு. சின்ன அருவி மாதிரி இருந்துச்சு. அதுக்கு கீழே நல்ல ஆழமாகவும் இருந்துன்னு சொன்னாங்க. அதில் நம்மளே இறங்க முடியாது. இதில் குழந்தைங்கள வச்சுட்டு எப்படி குளிக்கிறதுன்னா நாங்கள் அங்கே போகலை. நாங்கள் சின்ன பிள்ளைங்க குளிக்கிற மாதிரி இடத்த தான் தேடி போயிட்டே இருந்தோம். ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயே தான் நடந்து போயிட்டு இருந்தோம். அதுலேயும் காடு. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, ஒரு குரங்கு கூட அங்கே இல்லை. ஏன்னு தான் தெரியல. காடு அப்படின்னாலே குரங்கு இருக்கும், அங்கே ஒரு குரங்குமே தெரியல. நாங்கள் கடைசியாக இந்த ஒரு குட்டி குளம் மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் குளம் மாதிரி இல்லை, தண்ணி போயிட்டே தான் இருந்து பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் ஃபைனலாக சரி இதில் ஒரு குளியலை போட்டுட்டு கிளம்பிடலான்ட்டு அங்கே உட்காந்துருந்து குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் ஆனு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவனை தண்ணிக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. தண்ணி எல்லாம் அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஐஸ் கட்டியை எடுத்து நம்ம மேலே போட்டால் எவ்வளோ ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சில்னஸாக இருந்துச்சு. சூப்பராக இருந்து குளிக்கிறதுக்கு. அந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அதிலேருந்து தண்ணி சாடும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இந்த கிளைமேட்டுக்கு அங்கே போய் என்ஜாய் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போனீங்க அப்படின்னா பார்த்து குளிங்க. ஏன்னா எப்போ தண்ணி அதிகமாக வரும்னு சொல்ல முடியாது. இடையில யாருமே இருந்து தண்ணி அதிகமாக வருதுன்னா சொல்ல மாட்டாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக போனீங்க அப்படின்னா குளிச்சுட்டு வாங்க. நம்ம பனக்குடியில் தான் இருக்குது உத்திரபாஞ்சல். இடம் தெரியலைன்னா போகிற வழியிலே கேட்டு போய்க்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.